சிலப்பதிகாரம் கேட்கும் அன்புசால் பெருமக்களே, நாம் இன்றைக்கு 20வது வழக்குரை காதை காண்கின்றோம். சென்ற வகுப்புல ஊர் சூழ் வரியை வேறு வடிவத்துல, அதாவது கலிவன்பா வடிவத்திலும் கூட நாம காண முடியும். எந்த யாப்பு வகையாலும் எடுத்துரைக்கக்கூடிய அளவிற்கு அவர் மயங்கிசை கொச்சக கலிப்பாவில வடிவமைத்திருந்த ஒரு பகுதியை நாம அதுல பார்த்தோம். அதனுடைய படியை இன்றைக்கு அனுப்புறேன். நான் வெளியூர் போய்விட்டதுனால உடனே அனுப்ப முடியல. இன்றைக்கு அதனுடைய படியை அனுப்புறேன். எல்லாரும் பகிர்ந்து பாருங்கள். அதை போல ஏதாவது முயற்சி செய்வதற்குரிய நிலையை நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம். இப்போது வழக்குரை காதை பார்ப்போம். 20வது காதை. அடிகள் எப்பொழுதுமே இயற்கையை வர்ணிக்கின்ற காலத்து நெடுக வர்ணிப்பார். ஆற்றுவரி, சாற்றுவரி என்றெல்லாம் ஒவ்வொரு இசைப்பாட்டா எழுதி கொண்டே போவார். ஆனால் கதை நிகழ்ச்சி என்று வருகிற போது மிக சுருக்கமாக சொல்லுவது இளங்கோவடிகளுடைய வழக்கம். இந்த காப்பியத்தினுடைய சிறப்பு ஏனைய 4 காப்பியங்களுக்கு அமையவில்லை. இந்த காப்பியத்தினுடைய மிக உச்ச நிலை என்பது இந்த வழக்குரை காதை தான். காதை அமைப்பிலே மிக அளவிலே சிறியது, ஆனால் அதிலே செறிந்திருக்கின்ற பொருள் வளம் மிகுதி. அதுல இருக்கின்ற குறிப்புகள் எல்லாம் மிக அரியவை. மிக ஆழ்ந்த பெரும்புலமை அமைந்தாலன்றி இப்படி ஒரு காப்பியம் எழுத இயலாது. இந்நாளிலே காப்பியங்கள் 20ஆம் நூற்றாண்டு வரையில காப்பியங்கள் விளைந்தன. ஒரு முறை தஞ்சை நிகழ்ந்த சதய பெருவிழாவில் அப்போது இருந்த தமிழ் மாமுனிவர் குன்றக்குடி அடிகளார் சொன்னார், காப்பியம் எழுதுகிற புலமையெல்லாம் இன்று இருக்கிறதா என்று கேட்டாரு. கொஞ்சம் உள்ளத்துல எனக்கு வருத்தமாக இருந்தது. உடனே அன்று தொடங்கி ஒரு 15-20 நாள்ல வண்டார் குழலி என்று ஒரு காப்பியம் சிலப்பதிகாரத்தை அடியொற்றியே நான் எழுதி அவரிடமே அணிந்துரை பெற்றேன். அப்பதான் சொன்னாரு, இந்த காப்பியம் எழுதக்கூடிய வாய்ப்பெல்லாம் பலருக்கும் இருக்கிறது, ஆனால் எல்லாரும் வேறு வேறு என்னென்னவோ முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகவும் பெரிதும் அதனை பாராட்டினார். அதுபோல ஏதாவது ஒரு கதை நிகழ்ச்சி நம் கண் முன்னாலே எத்தனையோ 1000 நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அன்றைக்கு ஒரு கோவலன் கொலை உண்டான் என்றால் இன்றைக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அறக்கேடுகள் அவ்வப்போது சமுதாயத்தை வந்து கவுகின்றன. அதில் ஏதாவது ஒன்றை, அது துன்ப நிகழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்றில்லை, பார்த்தால் நம்முடைய பண்பாட்டிலே மிக உயர்வாக உள்ள ஒரு நிகழ்ச்சியை கூட கை கொண்டு ஒரு காப்பியம் போன்ற ஒரு அமைப்பை முதல்ல ஒரு காதை எழுதி பழகலாம், பிறகு எடுக ஒரு பெருநூலை எழுதலாம். இப்போ வழக்குரை காதையை பார்ப்போம். ஆங்கு, இந்த சுட்டு பெயருக்கு பாருங்க, அங்கு ஆங்கு, இதுக்கெல்லாம் கூட நிறைய பொருள் இருக்கு. அங்கு என்றால் அது செய்மை சுட்டு, இங்கு என்றால் அண்மை சுட்டு என்று இலக்கணம் கூறும் தொல்காப்பியம். இங்குன்னா பக்கத்துல இருக்கிறது சொல்றது, அங்குன்னா செய்மையில் இருக்கிறது, ஆங்குன்னா இன்னும் மிகுதியா தொலைவில் இருப்பதை சுட்டுவது. அதே போல ரொம்ப பக்கத்துல இருந்தா ஈங்கு என்று சொல்ல வேண்டும். அங்கு, இங்கு, ஆங்கு, ஈங்கு, அப்புறம் ஊங்குங்கிறது வழக்கில் இல்லை, ரெண்டுக்கு நடுவுல, அது வழக்கில் இல்லை. இவ்வாறெல்லாம் நம்முடைய மொழி இயன்று இருக்கிறது. ஆங்கு அப்படின்னா என்ன பொருள் என்றால், இங்கே கண்ணகி வந்து மிக்க உழவு துயரத்தோடு ஊர் சூழ் வரி மேற்கொள்ள, அங்கே அவளுடைய அறற்று நிகழ, இப்பால் ஆங்கு குடையொடு கோல்வீட நின்று நடுங்கும் கடைமணி இன்குரல் காண்பன்கான் எல்லா. அதாவது அப்போது கோப்பெருந்தேவி கனவு காண்கிறார். இந்த காப்பியத்துல முதல் கனவு கண்டவள் கண்ணகி. தான் கண்ட கனவை தேவந்தியிடம் சொல்லுகிறாள். அதை நாம பார்த்தோம். கணாத்திரம் உரைத்த காதை என்பதுல அதை பார்த்தோம். அதாவது, ஒன்றும் எனக்கு புரியவில்லை தோழி, எங்களுக்கு முன்புன்னு அறிமுகமில்லாத ஒரு ஊரிலே சென்று ஒரு பழியை ஏற்க வேண்டியிருந்தது, என்னுடைய கணவனை நான் பிரிய நேர்ந்திருந்தது என்று அவள் சொல்லுகிற போது அந்த தேவந்தி சொன்னாள், ஏதோ ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது, அதனாலே நீ என்ன செய்ய வேண்டும், இந்த பூம்புகாரிலே இருக்கக்கூடிய 2 பெரும் குளங்கள் இருக்கின்றன,
ஒன்று சோமகுண்டம் என்று பெயர், இன்னொன்று சூரிய குண்டம் என்று பெயர். குண்டம் என்றால் பள்ளம் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. குண்டர் அப்படின்னு சொன்னா இழிந்தவர்னு பொருள், கீழே இறங்கியவர், தன் மட்டத்திலிருந்து பள்ளத்திலே இறங்கி விட்டவர்கள் என்று பொருள். அவ்வாறு சோமகுண்டம் சூரியகுண்டம் என்று 2 குளங்கள் இருக்கின்றன. அவற்றிலே போய் நீ நோன்பு நோற்று நீராடி பக்கத்தில் இருக்கக்கூடிய காமவள் கோட்டத்திலே மன்மதனுடைய கோயிலிலே சென்று வழிபட்டால் இழந்த கணவனை மீண்டும் பெறுவாய் என்று அந்த பார்ப்பன தோழியாகிய தேவந்தி சொல்லுகிறாள். அதற்கு கண்ணகி பீடன்று, அது எமக்கு பெருமை தராது என்று சொல்லுகிறாள். அதாவது ஏன்னா காமவேளை கைதொழுதல் என்பது வைதிக சமய நெறி. அவனுக்கென்று விழா எடுப்பதும் அவனை கைதொழுவதும் எல்லாம் வைதிக நெறி, தமிழ் நெறி அன்று. அதனால என் பீடன்று என்று அவள் சொல்லுகிறாள். அத முதல் கனவு நிகழ்ச்சி அது. 2வதாக மதுரை செல்லுகிற வழியிலே கோவலன் கனவு காண்கிறார். அதை நாம பார்த்தோம். இப்ப அடுத்தபடியாக கோப்பெருந்தேவி கனவு காண்கிறார். ஒரு காப்பியம் என்றால் கனவு நிகழ்ச்சிகள் வரும். அவ்வப்போது பின்னாலே வரக்கூடியதை முன்னாலே அறிவிக்கக்கூடியதாக அந்த கனவுகள் விரியும். அப்படி இங்கே குடையொடு கோல் வீழ நின்று நடுங்கும், குடை கோல் 2ம் அரசனுடைய அறநெறியை வெளிக்காட்டுகின்ற அடையாளங்கள். நன்றாக எண்ணி பாருங்கள். குடை என்பது அவனுக்கு நிழல் தருவதன்று, மக்களை நான் இந்த நிழலிலே வைத்து காக்கின்றேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த குடை எடுக்கப்படுகிறது. அதனால அவன் அரியணையிலே உட்கார்ந்து இருக்கிற போது அதற்கு பின்னாக அந்த குடை பிடிக்கப்பெறும். அதே போல கோல் என்பது செங்கோல். செங்கோல் என்றால் வளையாத கோல் என்று பொருள். செம்மை வளையாமையை குறித்தது என்று உரையாசிரியர் எழுதுவார். வளையாத செங்கோல் அது கையிலே வைத்திருக்கிறான். அதற்கு என்ன அடையாளம் என்றால் இது கொடியவரை தாக்குவது, நல்லோரை பாதுகாப்பது. அதுதான் வடமொழியில சொன்னாங்க, துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன என்று சொன்னார். துட்டர்களை ஒருப்பதும் சிட்டர்களை பாதுகாப்பதும் என்று ஆகும். குடையோடு கோல் வீழ, அதனால இந்த 2ம் வீழ நான் கனவு கண்டேன் என்று தன்னுடைய தோழியிடம் கோப்பெருந்தேவி சொல்லுகிறாள். குடையோடு கோல் வீழ நின்று நடுங்கும் கடைமணி இன்குரல் காண்பன்கான் எல்லா. நம்முடைய வாயிலே இருக்கக்கூடிய மணி இதுவரையில் ஒலித்ததில்லை. அது ஆராய்ச்சி மணி. மக்கள் யாருக்கும் ஒரு குறை உண்டென்றால் அங்கிருந்து வந்து கயிற்றை இழுத்து அந்த மணியை முடங்க வேண்டும். நீண்ட நெடுங்காலமாக அந்த மணி முழங்கவில்லை. இப்போது கடைமணி இன்குரல் காண்பன்கான், அந்த மணியினுடைய ஓசையை நான் கேட்க நேர்ந்தது இந்த கனவுல. அதாவது காட்சியாலும் பிழை, குடையோடு கோல் வீழ்ந்தது, கருத்தாலும் பிழை, அதே போல காதிற்கு வருகின்ற அந்த ஓசையாலும் பிழை கனவுல. கடைமணி இன்குரல் காண்பன்கான் எல்லா. எல்லா என்பதற்கு எல்லாம் என்று உரை எழுதினார்கள். ஆனா அப்படி எழுதுவதை விட கலித்தொகையில எல்லா என்றால் தோழி தோழன் என்பவர்களை குறிக்க வருகின்ற ஒரு விழி. எல்லா தோழி என்று சொல்லுகிறாய். திசை 4ம் அதிர்ந்திடும். 8 திசைகள். இந்த உலகத்திற்கு 8 திசைகள். இந்த 8 திசைகளும் அதிர்கின்றது. இந்த இடத்துல கம்பன் என்ன பண்ணுவான், அந்த ராவணனுடைய பேராற்றலை பற்றி சொல்லுகிற போது தனக்குத்தானே இந்த ராவணன் பேசுவான். என்னுடைய பேராற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான், எல்லாரும் சொல்றது மாதிரி 8 திசையும் என்னுடைய புகழ் பறந்து நிற்கிறது, 8 திசையும் என்னுடைய ஆணை கேட்பதற்கு எல்லாரும் காத்திருக்கிறார்கள் சொல்லலாம. 8 2 மாய திசைகளை எரிந்து வென்றேன்னா 10 திசைன்னாம மேல் கீழையும் சேர்த்துக்கிட்டான். 8 2 மாய திசைகளை எரிந்து வென்றேன் அப்படின்னா இங்கே 8 திசைகள் அதிர்கின்றன. மங்கில் கதிரை இருள் விடுங்க காண்பன்கான் எல்லா. சூரியனை இருள் விழுங்க தொடங்கிவிட்டது. இப்பொழுது இருளை சூரியன் விழுங்கும். ஆனா மெல்ல மெல்ல இருள் அகலுவதனை பற்றி கவிஞர்கள் மிக அழகாக பாடுவார்கள்.
தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பெற இருள்தன் கட்டு குறைந்தது என்றார் புரட்சி கவிஞர். ஆனா இங்க நேர்மாறாக சூரியனையே இருள் விழுங்கி விட்டதை பார்த்தேன். காண்பெண் காண் எல்லா விடும் கொடி வில்லிரவு. இரவு நேரத்துல வானங்கள் தோன்றியது. என்ன முரண், கால முரண், அதையும் பார்த்தேன். வெம்பகல் வீடும் கடுங்க, அதே போல விடுங்கொடி வில் இரவு வெம்பகல் வீடும் கடுங்கதிர் மீன். சூரியனும் மீனும் பட்ட பகல்ல மீன்கள் தோன்றும். காண்பெண்கான் எல்லா பகலவன் தோன்ற வேண்டிய நேரத்துல மீன்கள் உதிர்கின்றன வானத்திலிருந்து. இப்படியெல்லாம் பார்த்தேன் என்று இருள் விழுங்க அப்படின்னு சொல்றது இலக்கணைன்னு சொல்லுவாங்க. இலக்கணம் போன்றது. இருள் அப்படியே சாப்பிட்டது. அதாவது மானிடர்களுக்கு உரிய வினை விழுங்குதல் என்பது, மானிடர்களுக்கு உரிய வினை விழுங்குதல் என்பது. அதை கொண்டு போய் இயற்கையில பொருத்தி இருள் போய் சூரியனை விழுங்கிற்று, பகலவனை விழுங்கிற்று என்று சொல்கிறார். இந்த மாதிரி கவிஞர்கள் செய்கிற போது எப்படியும் அந்த வினை சொற்கள் மாறி வரும். ஒரு செய்தி இயல்பா காட்டுற பாருங்க, அவ்வளவா கண்ணில் பட்டிருக்காது அல்லது காதுல கேட்டிருக்காது. இந்த செய்தி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. எவ்வளவு எளிமையா பாடிட்டார் பாருங்க அந்த கவிமணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா எங்குது வெள்ளை பசு அப்படின்னு சொல்லுகிற போது பாலை முட்டி குடிக்குது கன்று குட்டி. அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு அகிரணைக்குரிய வினைகள்ல தான் சொல்றாரு. அம்மா என்கிறது வெள்ளை பசு கூட அம்மானு தான் சொல்லுது. மான் அப்படி போது அம்முங்கிறத அங்க தொக்கி இருக்கிறது, அம்மா என்கிறது வெள்ளை பசு. சரி, நாவால் நக்குது வெள்ளை பசுன்னு சொன்னது ரொம்ப சரியானது. நாவால் நக்குது வெள்ளை பசு முத்தம் கொடுக்குது கன்று குட்டி. அதுதான் மானிட வினை. அது மனிதர்களுக்கு உரியதை கொண்டு போய் விலங்குக்கு பொருத்தலாம் பாருங்க கவிஞன். என்றால் எழுதுகிறவன் மானிடனாக இருப்பதனால அவனுக்குரிய வினைச்சொல் அங்க வந்துருச்சு. அப்படியெல்லாம் வினை மயங்கி வரும். இங்கேயும் அதே போல இது இலக்கணைன்னு சொல்லுவாங்க. அது பல பேர் அந்த இலக்கணைங்கிறது என்னன்னு தெரியாது. அதாவது ஒரு பாலுக்குரிய வினையை இன்னொரு பாலுக்கு பொருத்தி சொல்லுவது, இலக்கணம் போல்வது, அது இலக்கணைன்னு சொல்லுவாங்க. அங்கு கருப்பம், கருப்பம்னா கேடு கருக்கொள்ளுகிறது என்று பொருள், ஒரு துன்பம் வரப்போகிறது என்று பொருள். அப்ப யாப்பு மாறுது பாருங்க. செங்கோலும் வெண்குடையும் செருடிலத்து மறிந்து வீழ்தரும். மறுபடியும் அதே செய்தியை தான் சொல்றார். செங்கோலும் வெண்கொற்ற குடையும் செறி நிலத்து மறிந்து வீழ்தரும். செறி நிலத்துங்கிறதுக்கு ஒரு இடத்துல நச்சனார்கரியர் எழுதுவார், 5 பூதங்களும் செறிந்த நிலம். அதாவது ஆகாயம் ஒழிந்த ஏனையெல்லாம் இந்த பூமியில செறிந்து இருக்கின்றன என்று எழுதுவார். நிலம், நீர், தீ, வழி, இந்த 4ம் செறிந்ததுதான் இந்த நிலம். செங்கோலும் வெண்குடையும் செறி நிலத்து மறிந்து வீழ்தரும். குறுக்கா ஒன்றுக்கொன்று குறுக்கா மடங்கி வீழ்கின்றன. மறிந்து மடங்கி மறிந்து வீழ்தரும். நங்கோன்றன் கொற்றவாயில் மணி நடுங்க நடுங்கும் உள்ளம். நம்முடைய அரசனுடைய வாயில் முன்னால கட்டி இருக்கின்ற ஆராய்ச்சி மணி என்ன ஆகும் என்றால் நடுங்கும். அதனால் என்னுடைய உள்ளமும் நடுங்கும். இரவு வில்லிடும், இரவுல வானவில் தோன்றுகிறது. பகல் மீன் விழும், பகலிலே விண்மீன்கள் எரிந்து விழுகின்றன. 4 திசையும் அதிர்ந்திடும், 8 திசையும் அதிர்கின்றது. வருவதோர் துன்பம் உண்டு, மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என. ஒரு தீங்கு வரப்போவதாக தெரிகிறது, நாம் இதனை மன்னவர்க்கு சொல்லுவோம் என்று சொல்லி, கணவனுக்கு சொல்லுவோம் என்று சொல்லவில்லை. மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என்றால் அவளும் தன்னையும் ஒரு குடிமகளாக கருதி இத்தீங்கு யாருக்கும் வரக்கூடாது என்ற கருத்துல சொல்ல போறான். மன்னவர்க்கு யாம் உரைத்தும் என. உடனே கணவனை அவையிலே சென்று காணப்போகின்ற அவளுக்கு மங்களமாக தோழியரெல்லாம் மங்கள பொருள்களை ஏந்தி வருகின்றார்கள். ஆடி ஏந்தினர், கலனேந்தினர். கண்ணாடி என்பது ஒரு மங்கள பொருள். காலையில் எழுந்தவுடனே வேறு யார் முகத்திலும் விழிக்க தோன்றவில்லை என்றால் கண்ணாடியில விழி என்று
சாத்திரங்கள் சொல்லுகின்றன. தன்முகத்தே தான் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு பிழை சொல்ல முடியாது. பாருங்க, இன்றைக்கு மோசமா போனதற்கு இன்னார் காரணம்னால சொல்ல முடியாது. ஆடி ஏந்தினர், அது ஒரு மங்கள பொருள். ஆடி ஏந்தினர், இந்த ஆடிங்கிறது பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. நாம கண்ணாடின்னு சொல்றோம், கண்ணாடி அல்ல அது. கண்ணாடி என்பது பார்வைக்கு நாம் போட்டுக்கொள்வதுதான் கண்ணாடி. முகம் பார்ப்பது ஆடிதான். அந்த முகம் பார்ப்பதனே ஆடி என்று சொன்ன பிறகு இதை என்னன்னு சொல்றது? அதனால தேவையில்லாம மூக்கையும் சேர்த்து மூக்கு கண்ணாடியுமா, அதெல்லாம் பிழையாக்கம் என்று சொல்லுவார்கள். நின்று விட்டது அதெல்லாம். ஆடி ஏந்தினர், கலன் ஏந்தினர், அங்கங்கு அணிகலன்களை எல்லாம் அழகாக எடுத்துக்கொண்டு அவருந்து விளங்கும் அணி இழையினர். இதுல ஒளிவிடுகின்ற அணிகலன்களை எல்லாம் அணிந்த பெண்கள் ஆயத்தார் இப்போது மங்களமான அணிகலன்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சூழ்ந்து கோப்பெருந்தேவி சூழ்ந்து அவர்கள் நடந்தார்கள். கோடி ஏந்தினர், கோடின்னா புதிய ஆடைன்னு போடும். கோடி ஏந்தினர், பட்டேந்தினர், அதுலயும் பட்டாடையை ஏந்தி கொண்டு நடந்தார்கள். கொழுந்திரையலையும் செப்பேந்தினர், நல்ல வெற்றிலை, திரையல் என்றால் அடைக்காய் என்று பொருள், வெற்றிலை பாக்கு, அதனையும் ஏந்தி கொண்டு கொழுந்திரையல் கொடுமையான வெற்றிலையும் செப்பேந்தினர், பாக்கிட்ட செப்பையும் ஏந்தி கொண்டு நடந்தார்கள். வண்ணமேந்தினர், வண்ணப்பூச்சு, சுண்ணமேந்தினர், வாசனை பொடி, மான்மதத்தின் சாந்தேந்தினர், கஸ்தூரி மானிட்ட அந்த கழிவு மனம் மிக்கது, அதனையும் ஏந்தி நடந்தார்கள். கண்ணி ஏந்தினர், மாலைகளை, அதாவது கண்ணி என்பது தொடுக்கப்பட்ட மாலை என்று பொருள். கண்ணுடையதாக தொடுக்கப்பட்டது மாலை என்று பொருள். கண்ணி ஏந்தினர், பிணையலேந்து, பிணையல்னா இரண்டு இரண்டாக மலர்களை வைத்து தொடுத்த சரம் என்று பொருள். கண்ணி ஏந்தினர், பிணையலேந்தினர், கவரி ஏந்தினர், சாமரைகள் அங்கங்கு அசைகின்றன. தூபமேந்தினர், அல்ல அகிர்புகையை கொண்ட தூபங்களை ஏந்தி நடந்தார்கள். அப்ப கூணும் குரலும் ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர, அந்த புறத்துல யார் வேலைக்கு இருக்கிறாங்கன்னா கூணர்கள், குரலர்கள். குரலர் என்றால் குள்ளமா இருக்கிறவங்க. இவர்களால எந்த தீங்கும் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக வலிமையானவர்களை அங்கு பணி அமர்த்துதல், வலிய ஆடவர்களை அங்கு பணி அமர்த்துதல் வழக்கம் இல்லை. அதே போல மொழி தெரியாதவர்களை அயல் மொழிக்காரர்கள் தான் அங்க பணிக்கு வைத்துக் கொள்வார். ஏனென்றால் பேசுவதை அவன் புரிந்து கொள்ளக்கூடாது. கூணும் குரலும் ஊமும் கூடிய ஊமையர்களை வைத்திருப்பார்கள் வேலைக்கு. ஊமும் கூடிய குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர, குற்றேவல் செய்யக்கூடியவர்கள், இட்ட ஏவல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக குறுந்தொழில் இளைஞர் செறிந்து சூழ்தர, எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இப்போது முறையீடு செய்வதற்காக மன்னனை நோக்கி, அவையத்தை நோக்கி கோப்பெருந்தேவி செல்கிறாள். நரைவிரைய நறுங்கூந்தல, நரைமுடி அங்கங்கு செறிந்து நிற்கக்கூடிய அகவை மூத்த பெண்கள், நிறைய கூந்தலை உடையவர்கள், உரை விரைய பலர் வாழ்த்திட, உரை என்றால் புகழ் என்று பொருள், நல்ல புகழ்ந்து சொல்லக்கூடிய வாழ்த்து ஒலிகளை பலரும் வாழ்த்திட, ஈண்டு நீர் வையங்காக்கும் பாண்டியன் பெருந்தேவி வாழ்க. அதாவது வையத்தை காக்கின்ற பாண்டியனும் அவனுடைய கோப்பெருந்தேவியும் வாழ்க என்று ஆயமும் காவலும் சென்று அடியீடு பரசியத்த, அடியீடு தோறும் ஒவ்வொரு அடியை வைக்கின்ற போதெல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு போகிறார். கோப்பெருந்தேவி சென்று தன் தீக்கணா திறமுறைப்ப, கோப்பெருந்தேவி சென்று அங்கு தான் கண்ட அந்த தீய கனவை எடுத்து சொல்லுகிறார். தீக்கணா திறமுறைப்ப, என்ன தீக்கணா? முன்பு நாம் பார்த்தோம், இரவு வில்லிடும் பகல் மீன்விடும் திசையிரு நான்கும் அதிர்ந்திடும். அதெல்லாம் அந்த கனவை எடுத்து சொல்ல, அரிமானேந்திய அமளிமிசை இருந்தனும் திருவேல் மார்பின் தென்ன கோவே இப்பால். அப்ப சிங்கம் சுமந்த அரியணையின் மீது தென்னவர் கோமான் இருந்தான். எல்லாம் கேட்டான். அவன் இந்த கனவு இவ சொல்ல அவன் கேட்க, இப்பால் இந்த பக்கத்துல காட்சி மாறுது. இந்த இடத்துலதான் பார்க்கணும், இந்த காப்பியம் ஒரு நாடகம்.
பல இடங்கள்ல இந்த நாடக கூறுகள் மலிய அமைந்த ஒரு காப்பியம். இதனை நாடகமே இல்லை என்றும், இது ஒரு நாட்டியத்திற்கென்று மட்டும் அமைந்த நூல் என்றும், அதுவும் கூட வடமொழியில் இருக்கக்கூடிய பரத நூலை பார்த்து எழுதப்பட்டது என்றெல்லாம் தவறா எழுதியிருக்கிறாங்க. இது நாடகம்தான் என்பதற்கு நாம இப்ப சார்ந்து பார்க்க போறோம். அப்பால் ஒரு காட்சி, முதல்ல ஆங்கு என்ற உடனே ஒரு காட்சி. அங்க யார் பாத்திரம்? அங்க 2 பேர் தான் பாத்திரம். கோப்பெருந்தேவி சொல்ல தோழி கேட்கிறார். மற்றவர்களெல்லாம் சைலண்ட் கேரக்டர்ஸ், அவர்களெல்லாம் உரையாடாத பாத்திரங்கள், உறுப்பினர்கள். அவங்க எல்லாம் செறிந்து சூழ்தர அவர்கள் எல்லாம் கூடி வர, இப்ப 2 பாத்திரங்கள் இடையிலே ஒரு உரையாடல் நடந்திருக்கிறது. ஒருத்தி சொல்ல ஒருத்தி கேட்டாள். கோப்பெருந்தேவி சொல்ல அதனை தோழி கேட்டாள். கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் இந்த கனவை உரைப்போம் என்றவள் சொல்ல எல்லாரும் சூழ்ந்து நடந்தார்கள். இது முதல் காட்சி. இப்ப 2வது காட்சி. இப்போ இந்த காட்சி மாற்றத்தை ஒரு சொல்லால காட்டிட்டார். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடக்குது என்று அந்த ஒரு சொல்லால இந்த காட்சி மாற்றத்தை காட்டுகிறார். இன்னும் கூட எவ்வளவு நுட்பமாக காட்ட போகிறார்னு பார்ப்போம். இந்த காதையை கொஞ்சம் விரித்து கூட நாம எழுதலாம், பார்க்கலாம். அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. வாயிலோயே வாயிலோயே, இது விழி. ஒரு முறை அல்ல, 2 முறை வருவதனால இது விரைவின் பொருட்டாக நேர்ந்தது. வாயிலோயே வாயிலோயே என்று அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்து, அறிவு அற்று போகன, கீழற்று போனன்னு உரை எழுதுவாங்க. அறிவு கீழா போயிடுச்சு. அறிவு அறை போகியது. அறை போகுதல் என்றால் கீழறுத்தல் என்று பொருள். அவன் அவரை அறை போக்கினான் என்றால் கீழே சூழ்ச்சி செய்தான் என்று பொருள். கீழ் இறங்க சூழ்ச்சி செய்தான் என்று பொருள். அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்து. பொறி என்பது அற நினைவு, அதாவது பொறிகளாலே உண்டாகின்ற அறிவு. ஐம்பொறியும் ஆழ்ந்து சிந்தித்து, ஐம்பொறிகளை கொண்டு மனம் ஆழ்ந்து சிந்தித்திருக்க வேண்டும். அது செய்யல. அந்த அற நினைவு அற்ற வேந்தனே நெஞ்சத்து இறை முறை படைத்தோர். எல்லாம் வலினமா வருது பாருங்க. அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்து இறை முறை படைத்தோர். இறைமுறை படைத்தோன் வாயிலோயே. அப்படி அரச நீதியிலிருந்து பிழைத்தவனுக்கு காவல் காக்கின்ற வாயிலோனே, இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கைகள். 2 சிலம்புல ஒன்றை ஏந்தி கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறார். இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கைகள். கணவனை இழந்தாள், கடையகத்தார். வாயிலோனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்றா. ஒருத்தி வந்திருக்கிறேன்னு சொல்லு. யார் அவ? கையில ஒற்றை சிலம்போடு வந்திருக்கிறாள் என்று சொல். அதிலேயே அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒற்றை சிலம்பு கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறாள். கணவனை இழந்தாள் வந்திருக்கிறாள் என்று சொல். கணவனை இழந்தாள், கடையகத்தாள் என்று, வாயிற்கடையிலே நிற்கிறாள் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே. வாயிலோயே வாயிலோயே என்று 2 முறை எடுத்ததற்கேற்ப அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று அவள் சொல்ல, வாயிலோன். இப்ப இந்த காட்சியில எத்தனை பாத்திரம் எண்ணி பாருங்க. கண்ணகி, வாயிலோன். முதல் காட்சியில பாத்தீங்கன்னா கோப்பெருந்தேவி, தோழி மற்றும் கூட்டம். அது பேசாத கூட்டம், பெரும் அசைவு காட்டுகின்ற கூட்டம். இங்க கண்ணகி, வாயிலோன் என்பது 2 பேர் உள்ள ஒரு காட்சி. இந்த காட்சி முடிஞ்சது. எனங்கிறது தான் யாருடைய சொல்? இளங்கோவடிகளுடைய சொல். அதனால்தான் இதை நாடகம் என்று நாம் சொல்லுகிறோம். என என்பதற்கு என்ன இலக்கண குறிப்பு? அது இணைப்பு இடைச்சொல். அதாவது செய்தியை இணைக்கின்ற, காட்சியை இணைக்கின்ற இது இடைச்சொல்லும். என, அந்த எனங்கிறத தவிர இளங்கோவடிகள் எதுவும் பேசல. இந்த காப்பியத்துல இளங்கோவடிகள் எதையும் சொல்லவில்லை இந்த என என்ற இடைச்சொல்லை தவிர. அதனால அவள் நாடகம் அவ்வளவு சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. என வாயிலோன் வாழியங்கொற்கை வேந்தே வாழி. இந்த அரசர்களை முதற்கண் செய்தி சொல்லுக்கு முன்பு வாழ்த்தி வணங்கி பிறகு சொல்லுவதுதான் வழக்கம். வாயிலோன் வாழியங்கொற்கை வேந்தே வாழி. இந்த பாண்டி நாட்டினுடைய வேந்தனை வாழ்த்துகின்ற போதெல்லாம்
அவன் மதுரையை கோநகராக கொண்டிருந்த காலத்தும் கூட கொற்கையை சொல்லி வாழ்த்துவது ஒரு மரபு. ஏனென்றால் பாண்டி நாட்டினுடைய பெரு வருவாயை தந்தது அந்த கொற்கை. கொற்கை துறையிலே மூழ்கி எடுத்த முத்துக்களால் ரோமாபுரி வரையிலே சென்று வணிகம் நடத்தினர் தமிழ் மக்கள். களத்திலே அங்கிருந்து வந்து இந்த கொற்கை முத்தை வாங்கினர் என்பதற்கு இன்றைக்கும் நமக்கு சான்றுகள் எல்லாம் கிடைக்கின்றன. அதனால கொற்கை வேந்தே வாழி, தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி. அவன் இன்னொரு செல்வம் பாண்டி நாட்டுக்கு அந்த புதிய மலை. இந்த புதிய மலைங்கிறது எப்படி வந்தது என்றால், பொதினி என்பது பழனிக்கு இன்னொரு பெயர். இந்த பொதினி தான் பழனின்னு ஆச்சு. அதாவது எல்லா இயற்கை வளங்களும் பொதிந்தது என்று பொருள். அதான் பொதிகை. அதே போல பொதினி பழனி. தென்னம்பொறுப்பின் தலைவ வாழி, செழிய வாழி, செழுமையான நாட்டிற்கு தலைவன். தென்னவ வாழி, படியோடு படரா பஞ்சவ வாழி, மரளெறிக்கு செல்லாத பஞ்சவன் என்று பெயர் வந்ததற்கு காரணம், ஒரு காலத்துல 5 பகுதியாக பாண்டி நாட்டை பிரித்து கொண்டு 5 தாயாதிகள் ஆட்சி செய்தனால பஞ்சவர் என்று அவருக்கு பெயர். படியோடு படரா பஞ்சவ வாடி, அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துணி. அப்ப காவலன் சொல்றான், அவனே ரொம்ப அஞ்சி இருக்கிறான், அவளை பார்த்து நடுங்கி இருக்கிறாங்கிறது இப்ப சொல்ல போற செய்தியினால தெரியுது. இந்த காட்சியில எத்தனை பாத்திரம்? வாயிலும் அரசன் கேட்கிறான், வாயிலும் இப்ப சொல்றான், அடர்த்தெழு குருதி அடங்கா பசுந்துணி. இந்த காளி என்ன செய்தா, மகிடாசுரன் என்று ஒரு அரக்கன் அங்கிருந்து அவளோடு வந்து பொற நேர்ந்த போது அவனுடைய தலையை அப்படியே தன்னுடைய வாளினாலே வெட்டினாள். இந்த காளி மேல இருக்கக்கூடிய முடிய கையில பிடித்து அப்படி இந்த தலையை தூக்கினான். ரத்தம் ஒழுக, குருதி ஒழுக அவள் அங்கே மிக அஞ்சத்தக்க தோற்றத்தோடு நின்றாள். அடர்த்தெழு குருதி, மேலே பொங்கி எழுகின்ற அந்த குருதி, அடங்கா பசும் துணி. அது அடங்காது வரக்கூடிய அந்த தசை துண்டம், தலை துண்டம், தலையாகிய துண்டம், பசும் துணி, ஈரம் கரையாத, ஈரம் காயாத அந்த துணின்னு துண்டம். துணி விடத்தலை பீடம் ஏறி அதை கீழே போட்டு மிதிச்சு அதன் மேல ஏறி நிக்கிறா காளி. விடத்தலை பீடம் ஏறிய மடக்குடி. அப்படிப்பட்ட மடப்பம் பொருந்திய அந்த காளி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை அல்ல, கையில வேலேந்திய அந்த கொற்றவை மாதிரிதான் இருக்கு. ஆனா அவ இல்லை. வாயிலே வந்து நிற்பவள் கொற்றவை போல இருக்கிறான், ஆனா அவ இல்லை. கொற்றவை அல்லள், அறுவர்க்கு இளையனங்கை, இறைவனை ஆடல் கண்டு அருளிய அணங்கு. இது ஒரு குறிப்பு. இறைவன் என்ன செய்கிறான்? அவன் நடனமாடுகின்ற போது அவனுடைய ஒரு பாகமாக அமைந்த அந்த மலைவேந்தன் மகள் தான் இவ்வாறு ஆட முடியும் என்று காட்டுவதற்காக ஆடுகின்ற போது இறைவன் அவளை தணிவிக்க, அவளை தோல்வியுறை செய்வதற்காக அவளால் ஆட முடியாதவாறு தன்னுடைய காலை, ஒற்றை காலை மேலே தூக்குகிறார். அதனால அந்த இடத்துல தெய்வமாயினும் கூட அவள் நாணி தலை குனிந்து அதற்கு பிறகு அந்த ஆட்டத்தை தவிர்க்கிறார். அதுதான் சொல்றார், இறைவனை ஆடல் கண்டு அருளிய, அவனுக்கு வெற்றியை அருளிய, அறுவர்க்கு இளைய நங்கை. பத்திரகாளி, காளி, துர்க்கை, பிடாரி, கொற்றவை என்றெல்லாம் சொல்லப்படக்கூடியவர்கள்ல 7 இவை இளையவள். அறுவர்க்கு இளையனங்கை, இறைவனை ஆடல் கண்டு அருளிய பத்திரகாளி. அந்த பத்திரகாளி சூருடை காணக முகந்த காளி. காளி வேற, பத்திரகாளி வேற. சினமுற்ற காலத்து பத்திரகாளி. காணக முகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்ல. தாருகனை நெஞ்சை கிழித்து அவனுடைய குருதியை குடித்தாள். அப்படி தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள், அவளும் இல்லை. கொற்றவை இல்லை, காளி இல்லை, துர்க்கை இல்லை, பேருரம் கிழித்த பெண்ணும். பேருரம் கிழித்தவள் துர்க்கை. காணகமுகந்த காளி, தாருகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள், செற்றனள் போலும். அதாவது கருவு கொண்டவள் போல வந்திருக்கிறார்.
செய்யத்தனள் போலும் சினம் கொண்டவள் போல வந்திருக்கிறாள். மிக்க சினத்தோடும் பழி வாங்குகிற உள்ளத்தோடும் ஒருத்தி வந்து நிற்கிறாள். அவள் காளி போல இருக்கிறாள், கொற்றவை போல இருக்கிறாள், பிடாரி போல இருக்கிறாள், துர்க்கை போல இருக்கிறாள், பத்திரகாளி போல இருக்கிறாள் என்று சொல்லி ஒற்றோடி சிலம் ஒன்று ஏந்திய கையில் அவர் சொன்னது சரியா சொல்றான் பாருங்க கோவலன். இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் என்று அறிவிப்பாயேன்னா உடனே பொற்றொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையில், ஒரு சிலம்பு, ஒற்றை சிலம்பு ஏந்தி வந்திருக்கிறாள். பொற்றொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தாள். அவள் சொன்னதுதான் அந்த செய்தியும். கணவனை இழந்தாள் கடையகத்தாளே, கணவனை இழந்தாள் கடையகத்தாளே என யார் சொல்லு? இளங்கோவடிகளுடைய சொல்லு. அது வரையில அவன் பேசினான். இதுதான் நாடகம். இரண்டு பாத்திரங்களுக்கு மேல வைத்துக் கொள்வதில்லை. நான் சிறந்த நாடக ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள்? கிளைமேக்ஸ் போகும்போது, உச்ச நிலைக்கு போகிற போது, உச்ச நிகழ்வுக்கு போகிற போது மெல்ல மெல்ல பாத்திரங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வந்து விடுவார். கடைசியில 2 பாத்திரமா நிற்கும். அதுதான் கடைசியில் அந்த கதை நிகழ்ச்சியை சரியாக கட்டுக்கோப்போடு முடிப்பதற்குரிய சரியான திட்ட வரையறை. அதே போல இப்ப மெல்ல மெல்ல பாத்திரங்கள் எண்ணிக்கையில குறைந்து வழக்குரை காதைக்கு வருகிற போது, இதற்கு முன்பு ஊர் சூழ் வரியில பார்த்தா நிறைய கூட்டம், மாநகரத்து மாதரெல்லாம் அங்கே அழுதார்கள், பேசினார்கள். இங்க அப்படி இல்லை. 2 பாத்திரங்களா காட்சியை மாத்திக்கிட்டே இருக்கிறார். முதல் காட்சியில கோப்பெருந்தேவி, 2வது காட்சியில வாயிலோன் கண்ணகி, 3வது காட்சியில வாயிலோன் அரசன் என வருக மற்றவள் தருகை இங்கன. வருகன்னா வரவிடுக என்று பொருள். இங்க வரவிடு, மற்றவள் தருக, அவளை அழைத்து வா. மற்றவள் அதுலயும் கூட நுட்பம் இருக்கிறது பாருங்க. அத வருக, அவளை அழைத்து வான்னு சொல்றான் வேந்தன். தருகங்கிறதுக்கு உரையாசிரியர் கூட அழைத்து வருகன்னு தான் சொல்றாங்க. ஆனால் இங்கு என வாயில் வந்து கோயில் காட்ட அவன் அழைச்சிட்டு வரல. அவனுக்கு ஒரே அச்சம் அவளை பார்த்ததுல இருந்து. என்ன நடக்க போகிறதோ தெரியலங்கிற அந்த மிக ஒரு ஆழ்ந்த கவலையும் அச்சமும் கொண்டிருக்கூடிய அவன் வாயில் வந்து, வாயில்ங்கிறது இங்க ஆகு பெயராக வாயிலோனை குறித்தது. அந்த வாயிலோன் வந்து கோயில் காட்ட கையால காட்டிட்டான். இந்த அப்படியே போமா, அப்படியே தாமா போகணும் அப்படின்னு. அவனுக்கு நடுக்கம் தீரல. கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினள் சென்றுடி. அவ அச்சம் இல்லாம போறாத. உள்ளே சென்று குறுகினள் அணுகினாள். அணுகிய உடனே, அவளை பார்த்த உடனே அவன் அறவோன் தான். அவன் செய்த தவறெல்லாம் என்ன பொருள் என்றால், பெரும்பாலும் அரசியல்ல நடக்கின்ற தவறுகளுக்கெல்லாம் இதுதான் காரணம். எது காரணம்? தனக்கென்று வருகிற போது அதில் மிக அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுப்பார்கள். ஆழ்வோர்கள் குடிபடையினுடைய குறைக்கு என்ன செய்கிறார்களோ அதைத்தான் தன்னுடைய குறைக்கு செய்யணும். அதாவது ஒரு குடிமகளுடைய சிலம்பு காணாமல் போய்விட்டது என்றால் அவன் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதைத்தான் தன்னுடைய தேவியினுடைய சிலம்பு காணாமல் போனதற்கும் எடுத்திருக்க வேண்டும். ஆனா அவருடைய ஊழலை தீர்க்க வேண்டும் என்பதற்காக, என்ன செய்தும் அவருடைய ஊழலை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஆராயாமல் விரைந்து கொன்று அச்சிலம்பு கொணர்கள்னு சொல்லிட்டான். அதனால இங்கு அரசனுக்கு ஏற்படக்கூடாத ஒரு துயரம் ஏற்பட்டதற்கு அவனே காரணம். இன்னும் கூட ரொம்ப ஆழமா பார்ப்பீர்களானால், அந்த ஊழல் தீர்ப்பது என்பது அது காம கருத்து தானே, காமத்தின் பார்ப்பட்டது தானே. அதனால் ஏற்பட்ட பிழை. அதனால்தான் காம வெகுளி மயக்கம் என்ற 3ம் இல்லாத செயல்முறை அரசனுக்கு வேண்டும். இந்த 3ல ஒன்று இருந்தாலும் போச்சு, காமம் வெகுளி மயக்கம். இப்போது அந்த நோக்கத்தோடு இவன் கோப்பெருந்தேவியினுடைய ஊழலை தீர்க்க வேண்டும் என்ற கருத்துல எவ்வாறு சொல்லிட்டான்? நீர்வார் கண்ணை, கண்ணை என்பது விழி. நீர்வார் கண்ணை, கண்ணை உடையவளே என் முன் வந்தோ, எனக்கு முன்னால வந்து நிற்கக்கூடியவளே, யாரையோ மடக்கூடியோ என தவறா சொல்லிட்டாங்க. யார் ஐயோன்னு சொல்றான், அவனுக்கே பரிதாபமா இருக்கு. அப்படி இல்லை. யாரை என்பது யாருங்கிறது ஐகாரம் அங்க வந்து
ஒரு அசைச்சொல், இடைச்சொல், அசை பொருளாக வந்தது. இந்த ஐய எடுத்துட்டீங்கன்னா யாருன்னு நினைக்கிறது. ஓ என்பது வினா. யாருமா நீ அப்படின்னு கேக்குறான். யாரையோ மடக்கொடியோய், கொடி போன்றவளே, இளங்கொடி போன்றவளேன்னு போட்டு, இளங்கொடி போன்றவளே என, அவ்வளவுதான் என இளங்கோவடிகள் சொல்லுது. என அந்த கான்வர்சேஷன், அந்த உரையாடல் எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க. ஆங்கிலத்துல டிஎச் லாரன்ஸனுடைய கவிதையை படிக்கும் போது அந்த கவிதை முழுமையும், நீண்ட கவிதை முழுவதும் ஒருவரே பேசுவதாக மானோலாக அமைந்திருக்கும், ஒருவர் உரையாடல். ஆனா எதுக்கு ஒருத்தன் கேட்டுக்கிட்டே இருப்பான், அவனுடைய அங்க அசைவுகள் எல்லாம் இவனுடைய பேச்சுல புலனா இருக்கும். மிக உயர்ந்த ஒரு கவிதை, அதை விட இங்க அருமையா இருக்கு. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. இதையெல்லாம் பலவேறு வகையாக எழுதி பார்க்கணும். இப்ப பாருங்க, யாரையோ, இது மயங்கி கொச்ச கரிப்பாவில் எழுதியிருந்தா நாம வேற ஒரு யாப்புல எழுதலாம், அதையும் பார்ப்போம். யாரையோ மடக்கொடியோ என தேராமன்னா, அதாவது ஒரு அரசனை பார்த்து, நாடாளுகின்ற அரசனை பார்த்து ஒரு பெண் ஆராய்ச்சி அறிவில்லாத அரசனேன்னு சொல்வதற்கு எவ்வளவு ஒரு துணிவு இருக்க வேண்டும், அதை விட எவ்வளவு உரிமை இருந்து அந்த நாடு கொடுத்திருக்கிறதுன்னு அதை பார்க்கணும். போயிட முடியுமா அப்படி? நாட்டு அரசனுடைய அவைக்கு போக வேண்டாம், காவல் நிலையத்துல போய் இப்படி ஒரு பெண் கேட்டுட முடியுமா? இந்த காலத்துல அவ்வளவு உரிமை தந்திருந்தது இந்த அரசு. தேராமன்னா, தேர்தல் என்றால் ஆராய்தல் என்று பொருள். 5 ஆண்டுகளுக்கு நமக்கு நடக்கக்கூடிய தேர்தல்னா என்ன பொருள்? ஆராய்ந்து நாம வாக்களிக்கணும்னு பொருள். அது எவ்வளவு நேர் மாறாக போய்விட்டது. தேராமன்னா செப்புவது உடையது. நான் சொல்றேன் கேளு. செப்புவது உடையது. எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கண் தீர்த்தோ நன்றியும். ஒரு பறவை, இது இந்த நிகழ்ச்சி பலருடைய வரலாற்றுல வருது. ஒரு பறவை என்ன செய்தது? ஒரு பறவை ஒரு வேடன் அடித்தான். அது அம்பு காயத்தோடு அங்கிருந்து சோழ அரசனுடைய காலில் விழுந்தது. சிபிச்சோழன் அவனுடைய பெயர். அவனுடைய காலில் விழுந்தது. அவனுடைய காலில் விழுந்ததற்கு அவன் அந்த அம்பை எடுத்து விட்டு அடைக்கலம் கொடுத்தான். வேடன் அங்கிருந்து வந்தான். அரசன் இவன் என்று அறியாமல் அவனிடம் நீதி கேட்கிறான். நான் வீழ்த்திய புறா இது எனக்குரியது என்ற உடனே எந்த உயிரையும் போக்கியவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்லுகிறான். எந்த உயிர் மீதும் அதனை போக்க முயற்சி செய்கிறவனுக்கு உரிமை கிடையாது. அருமையான சட்ட பிரிவு. அதனால என்னுடைய குழந்தையை நான் கொள்வேன் என்பது அது சட்டத்திற்கு உட்பட்டதில்லை. அவன் தண்டனைக்குரியவன், அவன் தண்டனைக்குரியவன். அதனால அப்படி நீ உரிமை கொண்டாட முடியாது. எந்த உயிரும் யாருக்கும் உடைமை இல்லை. என் குழந்தை என்பவனும் கூட அதை காப்பவனாக இருந்தால்தான், அதனை கொல்பவனாக இருந்தால் அவனுக்கு அது உரிமை இல்லை. தேராமன்னா செப்புவது எள்ளரு சிறப்பின் இமயம். எள்ளரு சிறப்பின், அதாவது குற்றம் சிறிதும் இல்லாத சிறப்பு மிக்க. எள்ளுதல் என்றால் இகழுதல். இகழ்வதற்கு இகழுதலற்ற, எந்த இகழ்ச்சியும் இல்லாத சிறப்பின் இமையவர் வியப்ப. மாணவர்கள் எல்லாம் வியந்து போற்றினார்கள். இந்த புறா அதற்கு நான் அடைக்கலம் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே, எனக்கு அதனுடைய புலால் வேணுயா. அவன் வேடம் கேட்கிறான், எனக்கு அதனுடைய தசை வேணும். நான் இப்ப அதை கருதிதான் வந்தேன் அப்படின்ன உடனே அரசன் சொன்னான், இது என்னுடைய உடலில் இருந்து நான் தசையை தருகிறேன் என்று தன்னுடைய உடலில் தசையை அறிந்து கொடுத்தான். அது புராண நிகழ்ச்சி. அங்கே எப்படி சொல்லப்படும் என்றால், வந்த வேடன் என்பவன் அவனை சோதிப்பதற்காக வந்த இந்திரன், அவன் இவனை எப்படியாவது இவன் பெரிய அரவனாயிற்று, இவனை சோதித்து பார்ப்போம் என்று வருகிறான். உடனே புறாவை ஒரு தட்டிலே வைத்து இவன் தசையை அறிந்து கொடுக்கிறான். முதல்ல எல்லா பக்கம் அறிகிறான், அப்புறம் கைகள்ல திரண்டு தசை அறிகிறான். தட்டுல வைக்க வைக்க புறா அவனுடைய தட்டு கீழே இறங்கல, சரியாக சமமாக வரல. கடைசியில் தன்னுடைய இதயத்தின் பகுதியை அறிந்து வைக்கிறான். இந்த மாதிரி நிகழ்ச்சி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல ஷேக்ஸ்பியர் பேசுவார். அங்கிருந்து
அவன் கேட்கிறான், ஐ வாண்ட் 1 pound of flesh அப்படின்னு தான் ஒப்பந்தம். ஷைலக்குங்கிற வட்டிக்கு பணம் கொடுக்கிறவன் அந்தோனிக்கு என்ன கொடுத்தான்னா, பணத்தை கொடுத்துட்டு அதற்கு பிறகு உரிய காலம் வந்த உடனே நீ கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய உடம்புல இருந்து 1 பவுண்டு சதை எனக்கு வரும். அதை ஒத்துக்கொண்டாங்க. நம்ம தான் உறுதியா கொடுத்துட போறோம். கப்பல் வரப்போகுது, எத்தனையோ கப்பல் நமக்கு வந்து இறங்க போகுது, கொடுத்துட போறோம்னு இருந்தாங்க. கப்பல் வரல. அவன் வழக்கு மன்றத்துக்கு போயிட்டான். ஏன் வழக்கு மன்றத்துக்கு போனான்? பணம் வாங்க வேண்டும் என்பது அவன் குறிக்கோளே இல்லை. இவனை பழி வாங்கணும். ஏனென்றால் பல சமயம் இந்த அந்தோனி அந்த ஷைலக்கை இகழ்ந்து எள்ளி நகையாடி இருக்கிறான் கடை தெருவுல. அதனால சரியான நேரம் பார்த்து உடனே பழி வாங்கணும்னு இருந்தான். அப்பதான் அந்த நிகழ்ச்சி வருகிறது. வழக்கு மன்றத்துல கேட்கும் போது நீதிபதி கேட்கிறான், இந்த பணத்தை அதற்குரிய வட்டியோட சேர்த்து தவறுதல் தொகையோடு சேர்த்து நீ வாங்கி கொள்ளக்கூடாதான்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, எனக்கு வேண்டியது என்னுடைய பத்திரத்தின்படி 1 பவுண்டு சதை தான் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் கொடுத்து விட வேண்டியதுதான், நீ கையெழுத்து போட்டிருக்கில்ல அப்படின்னு சொல்லும் போது போர்ஷியா மாறுவேடத்துல வழக்கறிஞராக வந்த போர்ஷியா சொல்லுகிறார், அப்படி இல்லை, 1 பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய உடம்புல இருந்து எந்த பாகத்துல இருந்து பண்ணாலும் கொடுக்குறான். ஆனா ஷைலக் என்ன கேட்கறான், அவனுடைய இதயத்து பகுதியிலிருந்து இடந்து அறிந்து கொடுன்னு கேட்கறான். அப்படி பத்திரத்துல இல்லையே என்ற உடனே வழக்கு தோற்று போகும். அதனால அந்தோனி பிழைத்துக் கொள்ளுவான். அதுபோல சதையை அறிந்து கொடுத்தல் என்பது சரியான ஒரு சோதனை. அதுவும் இதயத்தின் பக்கத்திலிருந்து சதையை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தா அவனுடைய உயிரை வாங்கிறது மாதிரி, அது வெட்டி அவனை உயிரை வாங்கிறது மாதிரி. அது போல புல்லுரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும். உடனே இந்த சதையை எடுத்து கொடுத்து அந்த புறாவினுடைய துயரை தீர்த்தான். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எங்கு நிகழ்ந்தது என்றால் புத்தருடைய வரலாற்று. தேவதத்தன் என்பவன் ஒரு புறாவை அடித்து வீழ்த்தினான். அது கௌதமனுடைய காலடியிலே வந்து விழுந்தது. சித்தார்த்தனாக இருக்கிற போது அவனுடைய காலடியிலே விழுந்தது. சித்தார்த்தன் உயிர்களின்பால் அளவற்ற கருணை உடையவன். அவனுடனே அந்த புறாவிற்கு அந்த அம்பை எடுத்து விட்டு அதற்கு மருந்துட்டு அங்கிருந்து தேவதத்தன் நேராக வரல. தேவதத்தன் இந்த சித்தார்த்தனை ஒரு வீரனாகவே கருதுவதில்லை. அவன் ஒரு கோழை என்ற கருத்துடையவன் தேவதத்தன். அங்கிருந்து ஆளை அனுப்பினான், போய் வாங்கிட்டு வந்த புறாவன். கொடுக்க முடியாதுப்பா, இது என்னுடைய புறா, இதற்கு அடைக்கலம் கொடுத்தேன், ஆகவே உயிர் காத்தேன், எனக்குத்தான் உடைமை என்று சித்தார்த்தன் சொல்லுது. உடனே வழக்கு மன்றத்துக்கு போகிறது. அப்போதுதான் இதே செய்தி சொல்லப்படுகிறது. எந்த உயிரையும் கொல்பவனுக்கு அதன்பால் எந்த விதமான உரிமையும் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. அதே தேவதத்தனுடைய உடன் பிறந்தவளைத்தான் சித்தார்த்தன் அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிறான். அதெல்லாம் பெரிய வரலாறு. அதாவது நம்முடைய தமிழ்ல புத்தரை பற்றிய செய்திகள் எல்லாம் இருப்பதனை விட வடநாட்டுல ஏராளமா இருக்கு. அத்தனையும் படித்திருக்கிறார் ஒரு மனிதன். இந்தியாவுல ஒரு மனிதன் இந்த புத்தரை பற்றிய எல்லா வகையான தத்துவ செய்திகளையும் வரலாற்று செய்திகளையும் ஒருங்கு படித்து எல்லாம் பென்சிலால கோடு போட்டு போட்டு புத்தகத்துல நூற்றுக்கணக்கான பக்கங்களை படித்து பார்த்திருக்கிறார். அவருக்கு 3 துறைகள்ல ரொம்ப ஈடுபாடு. ஒன்று இந்திய வரலாறு, இன்னொன்று உலக வரலாறு, இன்னொன்று பௌத்த தத்துவம். இந்த 3லும் ஏராளமான நூல்களை அவர் தன்னுடைய நூலகத்துல வைத்திருக்கிறார். அவர் தான் ஜவஹர்லால் நேரு. 17 ஆண்டு காலம் அவர் ஆட்சி செய்ததை விட அதிக ஆண்டுகள் படித்திருக்கிறார். அந்த வரலாற்றுல நமக்கு அது தெரிய வரும். சரி, புல்லுரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும், அது கௌதமருடைய வரலாற்றில இருந்து நாம் அறியப்படுகின்ற செய்தி. வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஒரு பசு தன்னுடைய கன்றை இழந்தது. கன்று ஏன் இறந்தது? வீதி விடங்கன் என்ற இளவரசன் தேரிலே ஏறி திருவாரூர் வீதிகளிலே தேரை செலுத்தி வந்தான். அரசர்கள் செல்லுகின்ற தெருவுல தேர் ஓடுச்சு. அப்ப ஒரு கன்று குட்டி அங்கிருந்து துள்ளி பாய்ந்து வந்து இந்த சக்கரத்தின் கீழ்பட்டு உயிரை இழந்தது. அது கண்டு உடனே எல்லாரும் யாரும் அதை அடாட கன்று குட்டி பார்த்தா தூக்கி அப்பால போட்டு தேரை ஓட்டியான்னா. அப்ப அந்த பசு அங்கிருந்து ஓடி வந்து
அரசனுடைய ஆராய்ச்சி மணியை அசைத்தது. என்ன இது என்று கேட்டான் அரசன். இந்த நிகழ்ச்சியை பெரிய புராணத்துல அந்த ஆரூரினுடைய சிறப்பை சொல்ல வந்து சேர்க்கிறார். மிக விரிவா சொல்றார். அருமையான பாடல்கள். அதுல இருந்து ஒரு பகுதி நான் சொல்றேன். அங்கிருந்து ஆராய்ச்சி மணி அடித்த உடனே அரசன் கேட்கிறான், என்ன நடந்தது என்று. அமைச்சர் சொல்கிறார், ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய தேர் போச்சு, கன்றுக்குட்டி வந்து கீழே வந்து ஆகப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்றான். நம்முடைய இளவரசன் போன தேரு அது கன்றுக்குட்டி மேல ஏற்றி கொன்று விட்டதுன்னு சொல்லல, கன்றுக்குட்டி அதுக்கு கீழே வந்து ஆகப்பட்டுருச்சுங்கன்னு. அமைச்சன் வந்து இளவரசனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பேசணும். அப்படி அல்லப்பா நான் வேந்தன், அப்படி அல்ல, நீ சொல்வது தவறு. அதனால அந்த ஆவினுடைய துயரத்தை நான் அடைய வேண்டும், அதுதான் முறை. நீ போய் இப்போதே என்ன செய்யணும், அந்த தேர்ல ஏறி என்னுடைய மகனை கீழே கிடத்தி அவனுடைய உயிரை போக்கி வா அப்படின்னு சொன்னான். அரசன் சரிங்க இன்னும் போய் என்ன பண்ணா, அவன் தற்கொலை செய்து கொண்டான். அமைச்சன் தற்கொலை செய்து கொண்டான். இதை சொல்லுகிற போது ஜெகவீரராம பாண்டியனார் என்ற பெரும்புலவர், இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல வாழ்ந்தவர், மதுரை பல்கலைக்கழகம் தோன்றிய போது அப்போது இருந்த அமைச்சர் என்ன பண்ணார், முதலமைச்சர் அந்த ஜெகவீரராம பாண்டியனுடைய புலமையை கருதி அவர் ஆட்சி குழு உறுப்பினராக அமர்த்தினார். அப்படி பெரிய புலவர்களை, அரிய சான்றோர்களை ஆட்சி குழு உறுப்பினராக அமர்த்துறதுங்கிறதெல்லாம் பழைய காலத்துல நடந்த செய்தி. அவ்வளவு கற்றவர் அவர். அவர் எழுதினாரு, நீதி மன்னன் சேய் உயிரை நீக்க அஞ்சி ஏன் அமைச்சன் கோதில் உயிர் நீத்தான் குமரேசா. அதுக்கு பேர் குமரேச வெண்பா. 1330 குறளுக்கும் 1330 வெண்பா எழுதியிருக்கிறார். சில வாக்களாவது நீங்க படிச்சு பார்க்கணும். நீதி மன்னன் சேய் உயிரை நீக்க அஞ்சி ஏன் அமைச்சன் கோதில் உயிர் நீத்தான் குமரேசா. என்னன்னா 1330 கேள்விதான் அவர் கேட்டார். விடையாக 1330 திருக்குறளை கொண்டு போய் வச்சுட்டார். நீதி மன்னன் சேய் உயிரை நீக்க அஞ்சி ஏன் அமைச்சன் கோதில் உயிர் நீத்தான் குமரேசா. மோதி வந்து தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் விரிது இன்னுயிர் நீக்கும் வினையும். திருக்குறளை கொண்டு போய் வச்சுட்டாருங்க. தான் உயிர் போனாலும் சரி இன்னொரு உயிரை போக்காத அப்படிங்கிறதுனால அமைச்சர் உயிர் விட்டான். உடனே அரசனை அங்கிருந்து வந்தான். அந்த அமைச்சன் சொல்றானா, என்ன சொல்றான், அந்த பாட்டை சேர்க்கிறார் எழுதியிருக்காரு பாருங்க. என்ன நடந்ததுன்னு அரசன் கேட்டான். வளவனின் புதல்வன் ஆங்கோர் மணி நெடும் தேர்மேல் ஏறி அளவில் தேர் தானே சூழ அரசுராம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று வந்து இடை புகுந்ததாக. அது வந்து பூந்துருச்சியா, இடை வந்து புகுந்ததாக அப்படின்னா வேற ஒண்ணும் நடக்கிற. அது எப்படி, நம்முடைய இளவரசன் அரசர்கள் உலாவுகிற தெருவுல போனா, ஆங்கன்றுகள் மேய்கின்ற தெருவுல போகல. அது மட்டுமல்ல, தேர் மணி ஒலிக்க போனான். ஹார்ன் எல்லாம் நல்லா இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து ஆகப்பட்ட அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, அத வளவனின் புதல்வனாங்கூர் மணிநடும் தேர் மேலேறி அளவில் தேர் தானே சூட முன்னும்பினா தானே எல்லாம் போக அளவில் தேர் தானே சூட அரசுலாம் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒன்று இடை வந்து புகுந்ததாக. நல்ல அதை மறுத்துட்ட அரசன் உடனே தானே சென்று அந்த தேரில் ஏறி தன்னுடைய மகனை முறை செய்தான் என்பது வரலாறு. வாயிற் கடைமணி நடுநா நடுங்க அந்த பசுவினுடைய துயரத்தை போக்குதல். ஆவின் கடைமணியின் உயிர்நீர் நெஞ்சு சுட, தன்னுடைய நெஞ்சை சுட்டது. அது என்ன பொருள் என்றால், ஒரு அகிரிணை உயிருக்கு கூட இப்படி ஒருத்தன் அறம் செய்வானே ஆனால் உயர்தனை மக்களை எப்படியெல்லாம் பாதுகாத்திருப்பான் என்பதுதான் பொருள். நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியும் மடித்தான். ஒற்றை மகன், ஒரு மகன். அவனை தன்னுடைய ஆழியின் தன்னுடைய சக்கரத்துல வைத்து மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே. இதெல்லாம் புகார் நகரத்திற்குரிய செய்திகள். சோழ நாட்டிலே நிகழ்ந்த இந்த செய்திகள். அவ்வூர், அந்த ஊர்ல, அதாவது இந்த வாதியினுடைய ஸ்டேட்மெண்ட்ல இந்த காலத்துல என்ன சொல்லுகிறான் என்றால், ஒரு குற்றவாளியை வந்து நீ யாருன்னு கேட்டா, ஹூ ஆர் யூன்னு கேட்டா முதல்ல பேர் சொல்லணும், ஊர் சொல்லணும், எந்த ஊருங்கிறது எப்படிப்பட்ட ஊருங்கிறது சொல்லணும்.
அப்புறம் இன்னாருங்கிறத முகவரி சொல்லணும், இன்னாருக்கு உறவுங்கிறத சொல்லணும், எதன் பொருட்டு இங்கு வந்தாய்ங்கிறது சொல்லணும், என்ன ஆயிற்றுன்னு சொல்லணும். இவ்வளவு இருக்கு இந்த கண்ணகியினுடைய விடையில. இப்ப சொல்றா, என்னுடைய ஊர் எப்படிப்பட்டது தெரியுமா? இப்படி அறநெறி பிறளாத செங்கோல் அரசர்கள் ஆண்ட ஊர். அது அது ஆயிட்டது, முடிஞ்சு போச்சு. ஓஹோ, புகாரிலிருந்து வருகிறாயா? சரி, அப்புறம் அவ்வூர் ஏசாச்சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி. அந்த ஊர்ல மிக மன்னர்களுக்கு நிகராக வாழ்ந்த பெரும்புகழ் உடையவன். ஏசாச்சிறப்பு எந்த பழியும் இல்லை அவனுக்கு. ஏசாச்சிறப்பின் இசைன்னு புகழ், இசை விளங்கு பெருங்குடி. பெருங்குடி வாணிகன். வாணிகர்ல 3 வகையான குடியினர். அதுல பெருங்குடி என்பது மிக உயர்ந்த சக்கரவர்த்திகள் மாதிரி. இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி, ஐ இந்த அசை மகனாகிங்கிறத மகனையாகி, மாசாத்து வாணிகன் மகனையாகி. சரி, மாசாத்துவானுடைய மகன் யாரு? கோவலன். மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி. எதுக்கு இங்க வந்த? வாழ்தல். ஐயா, சாவதற்கா வந்தேன், சாவதற்கா வந்தான் கோவலன். வாழ்தல் வேண்டி. ஏன் வேற எங்கேயாவது போறது தானே? ஊழ்வினை துறப்ப. விதியா உன் நாட்டுக்கு வரணும்னு. ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா. இந்த இடம்தான் எல்லாருடைய கவனத்தையும் விடப்பட்டது, எல்லாருடைய கவனத்தாலும் விடப்பட்டது. இதுக்கு நான் ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறேன். மிக பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்கடல் மன்னாங்கிறதுக்கு ஒரு புதிய செய்தியை எழுதியிருக்கிறேன். நீங்க பாருங்க, இது இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. தேராமன்னால் மேல பேசிட்டா, ஆராய்ச்சி அறிவில்லாத அரசனேன்னு சொன்ன பிறகு இங்க சூழ்கடல் காலிலே வீரக்கடலை அங்கிருக்கிற மன்னனே என்ன பொருத்தம் இல்லாம இருக்குல்ல? அது எப்படி வந்ததுங்க? பாராட்டு மாதிரி இருக்க. வீரக்கடல் எறிந்த மாமன்னனே அப்படின்னு கூப்பிடலாமா? அப்படி சொல்லலாமா? அப்படின்னா அதுதான் இளங்கோவடியுடைய பேராட்டு. அணு அளவு கூட இந்த பிழையும் நேராது. அதுதான் புலமை திறன். என்ன பொருள் என்றால், கண்ணகி அடங்கா சனத்தோடும் வழிவாங்குகிற அந்த கருத்தோடும் வந்திருக்கிறாள் என்பது முன்பு பார்த்தோம். அப்போ கோவல மாமன்னன் நெடுஞ்செழியனுடைய முகம் பார்த்து பேசுகிறார். அஞ்சாமல் பேசுகிறார். நாணமற்ற மடம் பயிர்ப்பு 4ற்கும் விடை கொடுத்த நிலையில அச்சமின்றி ஒரு அரிமா போல எதிரே நின்று பேசுகிறாள். நாடாளுகின்ற வேந்தனுக்கு எதிர என்று ஆராய்ச்சி அறிவற்ற அரசனே அப்படின்னு சொல்லி புகாரிலே இருந்து வருகிறான் என்னுடைய கணவன். அவன் மாசாத்து வாணிகனுடைய மகன். வாழ்வதற்காக மதுரை வந்தான், ஊழ்வினையினால இந்த நகருக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கொலைப்பட்டான்னு சொல்லணும். எப்படி சொல்லுவான்? அதை சொல்லுவதற்கு இதுவரையில வந்த வேகம், அந்த சினம், இதெல்லாம் இந்த இடத்துல துயரம் தாங்க முடியல. கண்கள்ல அப்படியே கண்ணீர் வடிகிறது. அப்பதான் தலை குனிகிறாள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த சூழ்கடல் மன்னாங்க. முகம் பார்த்து பேசிக் கொண்டிருந்தவள் தலை குனிகிறாள். தலை குனிகிறாங்கிறது எப்படி தெரியுது? காலில் அவன் கட்டியிருக்கிற வீர கடலை பார்க்கிறான். ஆக தான் நிறுத்திவிடவில்லை பேச்சை என்பதற்காக வீரக்கடல் புனைந்த மன்னனே, நின்னகர் புகுந்து இங்கு கொலைக்களப்பட்ட கோவலம் மனை. நின்னகர் புகுந்து இங்கு எங்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி. சிலம்பை விற்பதற்கு, பகர்தல்னு விற்பது, எங்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலம். எந்த செய்தியை சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறதோ அதை போது சொல்லிவிட்டார். சொல்லுகின்ற போது ஒரு சின்ன பிரேக், சின்ன ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி நிரப்புகின்ற சொற்கள் தான் சூழ்கடல் மன்னா. அது பாராட்டு அல்ல, அதற்கு மாறாக தன்னுடைய உரை முடிந்து விடவில்லை, முற்று பெறவில்லை என்பது அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக இட்ட தொடர்தான் சூழ்கடல் மன்னா என்பது. சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து எங்கார் சிலம்பு பகர்தல் வேண்டி என்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி. ஆக கணவனுடைய பெயரையும் சொன்ன கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். ஆக ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கிற போது வி ஆர் ராமச்சந்திர தீட்சிதர் சொல்வார், the statement was fully conceivable அப்படின்பார்.
முழுக்க முழுக்க அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட். வாதி பேர் இருக்கா பாரு, யாருக்கு சொந்தம்னு தெரியுதா பாரு என்று ஒவ்வொன்றா நீங்க சொல்லிக்கொண்டா அத்தனையும் இதுல இருக்கு. இந்த விடையில கண்ணகி என்பது என் பெயரே கேட்டான் வடக்க. 2 வரியில தீர்ப்பு சொல்லிடுறான். பெண்ணனங்கே கல்வனை கோரல் கடுங்கோரல். இன்னமும் அவன் கல்வன் என்றுதான் அந்த முடிவுல இருந்து அவன் மாறல. கோரல் வலினம் போட்டு பாருங்க, கொல்லுதல்னு பொருள். இடையினம் போட்டா வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்ளுதல்னு பொருள். கோரல் வல்லினம். கண்ணன் கல்வனை கோரல் கடுங்கோல் என்று வெள்வேர் குற்றங்கான், அது அரசனுக்குரிய நீதி ஆயிற்றே என உள்ளிலை நற்றிரம்படரா கொற்கை வேந்தே, நல்ல நெறியுங்கன் செல்லாத கொற்கைக்கு அரசனே எங்கார் பொறிச்சிருக்கேன். வீணான பேச்சு என்னத்துக்கு அப்படிங்கிறது மாதிரி தொடர்ந்து அதற்கு விடையெல்லாம் எதுவும் சொல்ல. சரி பாருப்ப, என்னுடைய கார் சிலம்புல உள்ளார உடைச்சா மாணிக்கம் இருக்கும். எங்கார் பொற்சிலம்பு மணி உடைய ஏது மாணிக்கம் வச்சிருக்கான் அப்படின்னா, இவ யார்? இவ மாநாயகன் புல கொம்பர் இல்லையா? மாநாயகன் என்பவன் கடல் வணிகன், அயல்நாடுகளுக்கு சென்று கடல்ல வணிகம் செய்யக்கூடியவனதுனால அங்கு கடல்ல வெளிநாடு சென்று அங்கிருந்து கொண்டு வந்த மாணிக்கத்தை பரலாக உடைய சிலம்பை இவள் அணிந்திருக்கிறார். இவன் யாரு? பாண்டிய கொற்கைக்கு அரசன். இவன் முத்தை பரலாக கொண்டிருக்கிறான். கொற்கையில குளித்த முத்தை பரலாக உடைய சிலம்பை இவனுடைய தேவி படைந்திருக்கிறாள். எங்கார் பொற்சிலம்பு மணி உடைய அறியேன்னு, சிலம்புக்குள்ளார மாணிக்கம் இருக்கு, என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டு, மணி உடைய அறியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி. சரி, இந்த பெண் சொன்னது சரியான நீதி மிக்கது, செவ்வை நன்மொழி நீதி மிக்கது. யாமுடை சிலம்பு முத்துடை அறியே என, என்னுடைய சிலம்புல முத்து இருக்கும், தருகன தந்து அதை கொண்டாங்க வச்சா. உடனே தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி கார் சிலம்பு உடைப்ப, எடுத்து உடைச்சா. உடைச்ச உடனே மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, மன்னவனுடைய முகத்து எதிரே போய் தெரித்தது. வாயின்னு சொல்ல இடம்னு தான் பொருள். இங்க 7ஆம் வேற்றுமை உருவு. மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே, மாணிக்கம் தெரிச்சது. மணி கண்டு உடனே தாழ்ந்த குடை, குடை வீழ்ந்ததுன்னு சொன்னால எந்திரிச்சு தாழ்ந்த குடை வீழ்ந்து போச்சு. தளர்ந்த செங்கோலன், கையில் இருக்கிற செங்கோல் இருக்கிறது. பொன் செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். இங்கதான் உரை வேணும். என்ன எல்லாருக்கும் விளங்குதுன்னு சொல்லிடுவீங்க, அப்படி சொல்லக்கூடாது. என்ன உரை? பொன் செய் கொல்லன் தன் சொல் கேட்டான்னு ஒரு வழக்கென்றால் யாருடைய பேச்ச நான் கேட்கணும்? அமைச்சனுடைய பேச்ச கேட்கணும். நகை எப்படி செய்யறதுன்னா பொற்கொள்ளனை கேட்கலாம். ஆனா இந்த வழக்கலை எப்படி உண்மை காண்பது என்பதனை யாரை கேட்டிருக்கணும்? பொற்கொள்ளனுடைய பேச்சை இதுல போய் கேட்கலாமா? பொற்கொள்ளனை இழிவாக சொல்லலாம, யார் யாரை எதற்கு கேட்க வேண்டும்னு ஒரு நெறி இருக்கு. பொன் செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன்கிறதுக்கு ஒரே எழுதினார் பாருங்க. யானோ அரசன் என்று, நான் கல்வன் என்று துணிந்த அந்த கோவலன் கல்வன் இல்லை, நான் தான் கல்வன், நான் அரசன் அல்லன், யானே கல்வன். ஏகாரம் பெருநிலை, யானே கல்வன். மன்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது. ரொம்ப சிறந்த வரி அது. எப்படி? என்னை முதலாக கொண்டு இதுவரையில அப்படி நடக்கல, பாண்டி நாட்டுல எவரும் இப்படி நீதி பிழைக்கல, என் முதல், நான் தான் முத ஆளு, என் முதல் பிழைத்தது. கெடுக என் ஆயுள், என்னுடைய ஆயுள் கெட்டு போகும் என்று சொல்லி மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே. தென்னவன் கோப்பெருந்தேவி குலைந்தனள் நடுங்கி கனவுரைக்க வந்த அந்த கோப்பெருந்தேவி, அவனோடு உடனமர்ந்த தேவி, அவனுடைய பக்கல் அமர்ந்திருந்த தேவி குலைந்தனள் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது. அப்பதான் அவர் சொன்னாலாம், கணவனை இழந்தவர்களுக்கு இன்னொரு ஆளை காட்டி இப்படி அது இந்த அந்த உறவுக்கு இந்த உறவு என்று சொல்ல முடியாது. மகனை இழந்தோர்க்கு மகனாகலாம், தந்தை இழந்தோர்க்கு தந்தையாகலாம், தாய் இழந்தோர்க்கு தாயாகலாம். கணவனை இழந்தோர்க்கு காட்டுகின்ற உறவு இல்லை என்று சொல்லி இணையடி தொழுது விழுந்தனளே மடங்கு. அவருடைய திருவடிகளிலே விழுந்து
இறந்தாள், அவளும் இறந்தாள் என்பது செய்தி. அப்புறம் ஒரு 3 வெண்பார். அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாமென்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே. அறம் கூற்றமாகும் என்று சொன்னது பழுதில்லை. பொல்லா வடுவினையே செய்த வயவேந்தன் தேவி கடுவினையை செய்வதும் கான் என்று அந்த கண்ணகி அந்த தேவியை பார்த்து சொன்னான். காவி உகுநீரும் கையில் தனிச்சிறம்பும் ஆவி குடிபோன அவ்வடிவும் பாவியேன் காடெல்லாம் சூழ்ந்த கருங்குடலும் கண்டஞ்சி கூடலாம் கூடாயினான். இவளை பார்த்த அளவிலேயே அவனுடைய உள்ள உயிர் போயிடுச்சு. அவன் வெறும் கூடாக போய்விட்டது அவனுடைய உடம்பு. மெய்யிர் பொடியும் விரித்த கருங்குடலும் கையில் தனிச்சிறம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான். அவளை பார்த்த அளவிலேயே போச்சு. அக்காரிகீதன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான். ஒரு சொல் வந்து ஒழுக்க உடனே அவனுடைய உயிர் போய்விட்டது என்று சொல்லி இந்த வழக்குரை காதி, இப்ப அந்த வழக்குரை காதி மயங்கிசை கொச்ச கழிப்பா. இப்ப நான் காலையில வந்த உடனே இத வேற யாப்புல எழுதி பார்க்கலாம்னு நினைச்சேன். என்ன ஒரு செய்தியை ஒரு யாப்புல தான் சொல்லணுங்கிற நெறி இல்லை. அவர் தேர்ந்து கொண்ட யாப்பு அப்படி 2000 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட அந்த உணர்ச்சி இன்னொரு வடிவத்துல பார்த்தா என்ன பார்க்கலாம். அதுதான் நாம கற்ற கல்விக்கு அடையாளம். இப்ப நான் அதை சொல்றேன், எப்படி பார்த்திருக்காங்க. கண்ணகி நகரினூடே கட்டுரை செய்யுங்கால் மன்னவன் கோப்பெரும் தேவிக்கே வந்துற்ற கனவை என்னாள் தன்னரும் தோழி கேட்க சாத்துகிறாள் உடம் நடுங்க தன்கணவன் கேட்குமாறே சொல்ல வேண்டும் என்றாள் தானே. தன்கணவன் கேட்குமாறே சொல்ல வேண்டும் என்றாள். என்னரும் தோழி துன்பம் எப்படி நான் செப்பு வேணும் மன்னவன் கொடை வீழ்ந்திட்ட மாதுயர் உரைப்பேன் கொள்ளோ அண்ணன் கோல் வீழ்ந்திட்ட அக்கனவை மொழிவேன் கொள்ளோ முன்வாயில் மணி முடங்க வந்ததம்ம கனவெனக்கே எந்து செய்யும் அதிர்ந்ததம்ம இருள் கதிரை விழுங்கிற்றம்ம விண்ணிடை இரவு போதில் வானவில்லும் தோன்றிற்றம்ம பன்மீனும் பகலினோடு பற்றியே எரிந்து மண்ணில் கண்காண வீழ்ந்ததம்ம கேடேதும் வருமோ தோழி கொற்றவன் குடையும் கையில் கொண்ட செங்கோலும் மண்ணில் இற்று வீழ் தருமால் முன்றில் இதுகாரும் கேட்டிராத உற்றவரும் அசைத்திடாத ஓர் பெரும் மணி நடுங்கும் எற்றை நான் உரைப்பேன் தோழி என்னுள்ளம் நடுங்கி நின்றேன். எல்லாம் இது அரிசியில் விருத்தம். மறுமுறையும் உரைப்பே நம்ம வல்லிருள் போதில் வானில் ஒருவில்லும் அடைந்து நிற்கும் உதிர்ந்திடும் விண்மீன் தோழி 4 திசையதிர்ந்தே என்னுடல் உடம் நடுங்கும் வருவதோர் துன்பம் உண்டு மன்னவர்க்கு உரைப்போம் என்றாள். அந்த புறத்திருந்தே அவை நோக்கி தேவி செல்ல சந்தமார் தோழிமார்கள் சந்தனம் மலர்கள் ஏந்தி முந்துர ஆடி ஏந்தி முழுமணி கலன்கள் ஏந்தி பந்தியாய் பட்டுடையும் பாங்குடன் ஏந்தி வந்தார். மணமிகு ஒப்பனை தூள் வண்ணம் செய் மேனிப்பூச்சு இனமான்கள் ஈன்றவாசை எழிற்சார்ந்து என்பதாமும் மணிமாலை பூப்பிணையல் அசைகவரி தூபமெல்லாம் குணமங்கே கூணர் ஊமர் மற்றவரும் ஏந்தி வந்தார். குற்றேவல் செய்வார் வாச குழலினை உடைய மாதர் மற்றொருவரும் வாழ்த்தெடுக்க மங்களம் பெருக என்றே கொற்றவன் தேவியாரும் கொழுநனோடு வாழ்க என்றே சொற்றமிழ் குரல் எடுத்தே தொடர்ந்தனர் வாழ்த்திக் கொண்டே. காதலொரு கணவனுக்கே கண்டதோர் கனவுரைத்தாள் தீதுருமோ என்ற அச்சம் சேர்ந்ததோர் மனத்தினூடே மாதவள் பாண்டி நாட்டின் மாதேவி கனவுரைத்தாள் பாதக கனவு கேட்டான் பாண்டிய வேந்தன் தானும். இனிமே யாப்பு மாறுது. இப்ப இதுவரையில அரிசீர்ல எழுதி பார்த்தோம், இப்ப 8 சீர்ல பார்க்கலாம். அதுபோது புறவாயிற்கண்ணே ஓங்கி அதிர்குரல் இடி போல கேட்டதாங்கே விதிமீரா காவலனின் செவிநெடுங்க விண்ணதிர பெண்ணதிர்ந்த குரல் எடுத்தாள் நதி வெள்ளம் போல் வந்தாள் கண்ணகித்தாய் நடுங்கின காவலனே பாண்டி நாட்டில் இதுவரைக்கும் நிகழ்ந்திராத நாடகம் மீதே இடும்பை கூர் ஏந்தடையாள் முழங்குகின்றாள் காவலனே காவலனே அறிவே இல்லா காவலனே நீதி செய்யா காவலனின் ஏவலனே சென்றுரைப்பாய் கணவனையே இழந்தவளாம் பெண்ணுறுத்தி மேவுமுற்றை சிலம்பேந்தி வாயிற்கண்ணே வந்தனலாம் என்று உரை போ வேந்தன் பாலே காவலன் நீ என்றனலாம் கண்ணகி பெண் காவலனும் விரைகின்றான் அவையினுள்ளே மாமன்ன புதிய மலை வெந்தே
பொற்கை மாநகர்க்கு கொற்றவனை பாண்டி கோவே தாமுறையும் இக்கோயில் வாயில் முன்னே செங்குருதி வழிகின்ற தலையை ஏந்தி நாமம் அது காளி என்பாள் நின்றார் போல நன்னினகான் ஒருத்தி இங்கே அந்நாள்தானும் ஏமமுற சிவனோடே ஆடல் கண்ட இறைவி பத்திர காளி இல்லை, பிடாரி இல்லை, தாருகனின் உடல் கிடித்த துர்க்கை இல்லை, தாங்காது சினத்தோடும் பழி மேற்கொண்ட ஊரஞ்ச வந்தாளே போலும் கையில் குற்றதொரு பொற்சிலம்பை ஏந்தி வந்தாள். காரிகையால் கணவனையே இழந்தாள் என்பாள். கடைவாயில் வந்தாள்கான் என்றான் அண்ணான். காரிகையால் சிலம்போடும் வந்தாள் என்றே கழறுகிறான் மறுமுறையும் நடுங்கிக் கொண்டே. வரவிடுக அன்னவளை இவ்வவைக்கண் வந்திடவே கொணர்கனியே என்றான் வேந்தன். பரவுகிற காவலனோ பாவைக்கங்கே புகுவழியை கைகாட்டி போனான் அப்பா. அறவொன்று சினமுற்று கோலுக்கஞ்சா அடல் வீறு கொண்டாற் போல கண்ணகி பெண் அரசவைக்குள் புகுந்தனளால் வேந்தன் தானும் ஆரம்மா அழுகவாறு வந்தாய் என்றாள். ஆராய்ந்து தேராத மன்னா என்னை ஆரன்றே உரைப்பேன் கான் என உரைப்பாள். பாராண்ட சிரிச்சோடன் தன்னிடத்தே பறந்து வந்து அடைக்கலம்புள் புறாவிற்காக ஊரெல்லாம் காணத்தன் சதை அறிந்தே ஓப்புடனை அளித்தனனே அவனூர் என்னூர். தேர்காலில் மடிந்திட்ட கன்றுக்காக தன்மகனை பலியிட்டான் ஆண்ட பேரூர். அரவேந்தர் ஆண்டிருந்த அப்புகாரில் ஆன்றகுடி வணிகனாம் ஆசாத்தந்தன் திறமிக்க ஒருமைந்தன் வாழ்தற்காக சேழையின் காற்சிலம்பை விற்க வந்து மரமன்னா நின்னாலே கொலைப்பட்டானே மற்றந்த கோவலனின் மனையாளியானே. அறிவாய் நீ கண்ணகியின் பெயரே என்றாள் அஞ்சாத சீற்றத்தாள் வேந்தன் முன்னே. கண்ணகியால் கட்டுரைத்த வடக்கினுக்கு காவலனும் விடை இருப்பான். பெண்ணனங்கே மன்னவனின் நீதியில் கள்வன் என்றால் மற்றவனை கொல்லுதலும் அறமே என்றோ என்று உரைத்தான். கண்ணகியின் என்கார் சிலம்பே இசைந்ததுகான் மாணிக்க பரல் என்றாள். என் சிலம்பு முத்துடைத்தாம் என்றான் வேந்தன். எது வைத்த சிலம்பதனை உடைத்தாள் நங்கை. மன்னவனின் முகத்தெதிரே தெரித்து விழுந்த மாணிக்க பரல் கண்டான் மனமுடைந்தான். பொன் செய்யும் கொல்லனுரை கேட்டேனேயால் புவியாளும் அரசனவன் யானே அரசனலன் யான் யானே கள்வன். என் முதலாய் தென்புலத்தின் காவலின்றே இழிந்ததுகான் என்று வீழ்ந்தே உயிரை நீத்தான். உண்மனையாள் அவனடியை தொழுது விழ மற்றவரின் ஆவியதும் அகன்றதன்றே. இது வழக்குரை காலம். இத அரிசீரும் என் சீருமா பார்த்தோம். இப்ப அதாவது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் ஒரு கருத்தை வேறு வேறு யாப்புல பார்க்க முடியும். அப்படியெல்லாம் எழுதி பார்க்கலாம். இது கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினாரு, மணிமேகலை வெண்பான்னு எழுதினாரு பாவேந்தர். அது போல இப்படியெல்லாம் முயற்சியெல்லாம் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாம் இப்படி சொல்வதற்குரிய நமக்கு மொழி நடையை பலவேறு வகையாக தந்த பெருமை இளங்கோவடிகளுக்குரியது. அதனால இதுகாரம் கேட்ட உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த 2 பகுதி இன்றைக்கு நான் அனுப்புறேன், எல்லாரும் பாருங்கள். அதை பற்றி நீங்கள் உங்களுக்குள்ளார கருத்து பரிமாறிக்கொள்ளுங்கள், எழுதி பாருங்கள், மேலும் எழுதி பாருங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.